ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா என்னுடைய க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாப்பா வீட்டில் எல்லோரும் குளிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் தொடச்ச துண்டை கூட கொண்டு போய் காய போடாமல் அப்படியே சோஃபா மேலே போட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு அதை கொண்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சோஃபா விரிப்பு எல்லாமே உதறி போட்டேங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் அப்படி அப்படியே மேலே ஏறுறாங்க, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உதறி போட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பி விளையாடிட்டு அப்படி இப்படி பொம்மைங்களெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டான். அதெல்லாம் இந்த கீழே இருக்கிற அந்த ட்ராவில் தான் நான் போட்டு வச்சுட்ருக்கேன். எல்லா பொம்மையும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த ஒதுக்கிட்டேன். அதனால் அந்த ட்ராலையே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டிவி யூனிட்டெல்லாம் ரொம்பவே டஸ்ட்டு படிஞ்சிருங்க. அந்த இடமெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே வீடு க்ளீன் பண்ணும்போது நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு அந்த பொருளை வேற ஒரு ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பொருளை மறுபடியும் வேற ஒரு ரூமில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு க்ளீனாக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ பொம்மைங்களே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அதை இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரூம் க்ளீன் பண்ணுறது மறுபடியும் அந்த ரூம் க்ளீன் பண்ணும்போது அந்த ரூம்லேருந்து வேறு ரூமுக்கு அந்த பொம்மைங்களெல்லாம் மாற்றி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வீடு கண்டிப்பாக க்ளீனே ஆகாது. அதுக்கு அந்த பொம்மைங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் ஒதுக்கிட்டு அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த எந்த ரூமாக இருந்தாலும் க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹாலெல்லாம் கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்காக டீ குடித்தேங்க. அடுத்தடுத்து ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறமா டைனிங் டேபிள் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தேன். காலையில் சாப்பிட்டு எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்சாச்சு. காலையில் டீ குடித்த கப்புலேருந்து எல்லாமே இங்கே டைனிங் டேபிள் மேலே தான் இருக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். காலையில் தம்பி சாப்பிடும்போது ஒரு சேர் கவரில் ஃபுல்லாக சாம்பார் கொட்டி வச்சுட்டான். ஸோ அதனால் சேர் கவரும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்திரம் விளக்கும் போது கட்டுற துணியிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து துவைக்கிறதுக்கு போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுருந்தேன். அந்த இட்லியும் ஹாட் பாக்ஸ் எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு காலையில் தம்பி பிஸ்கெட் சாப்பிட்டான். அந்த கவரை அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுட்டான். சரின்னு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நேற்றுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே ஒரு பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அதனுடைய பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டதுனால எல்லாமே சாப்பாடெல்லாம் சிந்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு பாப்பாவுக்கு கிளறி கொடுத்துருந்தேன். அதனால கூட சாப்பாடு எல்லாமே சிந்தி இருந்துச்சு டைனிங் டேபிள் ஃபுல்லாக. அதை எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா டைனிங் ஹாலையும் கூட்டி விட்டுட்டேங்க. மாப் போடுற மாதிரி டைனிங் ஹாலில் பெருசாக எந்த இதுவும் படல. இதே ஹாலில் காலையில் டீ குடித்தாங்க. அது ஃபுல்லாக சிந்தி ஒரு மாதிரி கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஹாலில் மாப் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தாங்க பெரிய வேலையே எனக்கு கிச்சன் வேலை. கிச்சன் எப்போவுமே நான் கடைசியாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். என் கிச்சன் இப்படி தான் இருக்கும். காலையில் நேரம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். எப்போவாவது ஒரு நாள் ரொம்ப ரிலாக்ஸாக குக்கிங் பண்ணும்போது தான் ரொம்ப இதாக இருக்கும். இந்த இடத்துக்கு நான் ரேக் வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இது அந்த ரேக் வாங்கின அன்றைக்கி எடுத்த விலாக் தான். ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த அன்றைக்கி தான் நான் எடுத்தேன். கரெக்டாக அந்த அன்றைக்கே வந்துருச்சு. இன்றைக்காவது வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த வீடியோ எடுத்தேன். அது கரெக்டாக இன்றைக்கி வந்துருச்சு. வந்ததுனால ஒரே சந்தோஷம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன். விளக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பாத்திரமெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஃப்ரிட்ஜில் எடுத்த கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அதை எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால சீக்கிரமாக பால் கெட்டு போயிடும். அதனால் அளவாக மட்டும் காய வச்சுட்டு மீதி பாலை கப்பில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு மேலே இருக்கிற சாப்பாடெல்லாம் சிந்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காயெல்லாம் தாளித்தது காய் எல்லாமே சிந்தி இருந்துச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணி அடுப்பை கழுவி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஏன்னா அப்படியே நம்ம கழுவி விட்டோம் அப்படின்னா அப்படி இப்படியே ஒட்டிட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுருந்த இந்த ஜாடி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உப்பு ஜாடியெல்லாம் அப்படி அப்படியே வச்சுருந்ததுனால அந்த இடம் ஃபுல்லாக உப்பு எல்லாமே கீழே கொட்டி கிடந்துச்சு. எல்லாத்தையும் எல்லாம் தொடச்சி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணி விட்டு எல்லாம் கம்பி நாரை போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். நான் சப்போஸ் இன்றைக்கி ரேக் வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த ரேக் வைக்கிறதுக்கே ஏதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே க்ளீன் பண்ணிடலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை எக்ஸ்ட்ரா நான் பண்ணிக்கிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். அதெல்லாமே ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு அப்புறம் வந்து அந்த டைல்ஸு எல்லாமே வந்து ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேங்க. அந்த இடத்துல ரேக் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி நான் பண்ணேன். இல்லை அப்படின்னா வந்து சும்மா ஸ்ப்ரே பண்ணி விட்டு நான் தொடச்சி மட்டும்தான் விடுவேன். பெருசாக வந்து வேறு எதுவும் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் கழுவி விடுவேன். இந்த வாரம் ஆல்ரெடி நான் கழுவி விட்டுட்டேன். இருந்தாலும் வந்து ரேக் வந்துச்சு அப்படின்னா நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் வந்து நான் கழுவி விட்டுட்டேன்னா பார்த்துக்கங்களேன். அடுப்பு மட்டும் நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஈரத்துணி போட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து நார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சி விட்டுட்டேன். நான் வந்து இதில் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்க்கிறத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி தேய்ச்சேன் அப்படின்னா தான் அங்கங்கே இருக்கிற வந்து நல்லா பாலெல்லாம் பொங்குச்சு அப்படின்னா ரொம்பவே கரையாக இருக்கும். அது வந்து டக்குன்னு போகவே போகாது. அதுக்கெல்லாம் அந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது குயிக்காக போகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் எப்போவுமே அந்த ப்ரஷ் வாங்கியே வச்சுருப்பேன் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவே. அப்புறம் அந்த பர்னர் மேலே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாமே கழுவி எல்லாத்தையும் அடுப்பை செட் பண்ணி ஒரு ஓரமாக தெளியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற வேலை இந்த பாத்திரம் விளக்குறது தான். என்னுடைய அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத கதை தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த திரௌபதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டாங்க. அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் தான் அது மறுபடியும் சாப்பாடு கொடுக்கும். அப்போ வந்து ஒரு முனிவர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. வந்து சாப்பிட்டே அவன்னு சொல்கிறாரு, அக்ஷய பாத்திரத்தை வேற நம்ம கழுவி கமுத்திட்டோமே, இதுக்கப்புறம் அது நான் அடுத்த நாள் தானே சாப்பாடு தரும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி வந்து கிருஷ்ணரை நினச்சி வேண்டிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பருக்கு சாப்பாடாவது இருக்கும், எடுத்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு பருக்க சாப்பாடு, அவங்க விளக்குனது வந்து சரியாக விளக்கலை, அதனால் வந்து ஒரு பருக்க சாப்பாடு மீதி இருந்திருக்கு. அதனால் அக்ஷய பாத்திரம் மறுபடியும் வளைஞ்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டதாக வந்து சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்டாக இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தப்பாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக இப்போ ஒரு தடவை வந்து ஒரு பழைய படம் பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து மனோரமா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க. உண்மைதான் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ பார்த்துக்குங்க, அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பாத்திரம் விளக்குறதுங்கிறது மட்டும் முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது தான் அவசரத்தில் நம்ம வந்து சரியாக பாத்திரத்தை விளக்காமல் வைக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே பாத்திரம் விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஓர்ஸ்லாம் நம்ம பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டக்குன்னு நம்ம விளக்கி முடிச்சிடலாம். நான் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி நான் பாத்திரம் விளக்குவேன், பாத்திரம் இருக்கிறத பொறுத்து. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு தட்டுங்களெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம்லாம் விளக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் தட்டுங்களை விளக்குனேன். ஏன்னா நான் வந்து தட்டுங்க கம்மியாக இருந்துச்சு, பெரிய பாத்திரங்க ரொம்பவே நிறையா இருந்துச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா தட்டுங்களை விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன பாத்திரங்க எப்போவுமே கடைசியாக தான் விளக்குவேன். டம்ளரு, குட்டி குட்டி கப்பு, இது எல்லாமே வந்து நான் கடைசியாக தான் விளக்குவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பாத்திரங்களோ தட்டோ இருக்கும்போது நம்ம விளக்கணும் அப்படின்னா அந்த சின்ன பாத்திரங்கள்லாம் அதுக்கு அடியில் போய் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சின்ன பாத்திரங்களை நம்ம வந்து இந்த பெரிய பாத்திரத்தை விளக்கிட்டு தேடி எடுத்து விளக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் கடைசியாக அந்த சின்ன பாத்திரங்களை விளக்கும் போது அதுவுமே எனக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே பெரிய பாத்திரம், தட்டு, அப்புறம் வந்து சின்ன பாத்திரம், மேக்ஸிமம் எது நிறையா இருக்கோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு விளக்குவேன். சின்ன பாத்திரம் நிறையா இருக்குது அப்படிங்கிறக்காக சின்ன பாத்திரம் நான் விளக்கிட மாட்டேன். தட்டுங்க இல்லை வந்து பெரிய பாத்திரம், இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி, அது எது நிறையா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் விளக்கிப்பேன். ஆனால் என்னுடைய அக்ஷய பாத்திரம் என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த சம்மர் லீவ் வேறு விட போகிறாங்க. இந்த சம்மர் லீவில் நான் எத்தனை டம்ளர் விளக்க போகிறேன்னு தெரில, எத்தனை கப்பு விளக்க போகிறேன்னு தெரில, அவ்வளோ கப்பு பாத்திரம் வந்து விளக்க விட்டுருவாங்க எங்கள் குட்டீஸுங்க. இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி வைக்கும் போது எப்போவுமே குப்பரை கமுத்தி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணி சொட்டிடும். அதுக்கப்புறம் திருப்பி வச்சுருங்க. ஏன்னா அந்த குப்பரை கமுத்தி வைக்கும் போது அந்த அந்த சுற்றுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரொம்ப நேரம் தண்ணி இருக்கும் போது சீக்கிரமாக வந்து மிக்ஸி ஜார் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்காம். என்னுடைய மிக்ஸி ஜார் அந்த மாதிரி பழைய ஜார் ஒன்று டேமேஜ் ஆகும்போது வந்து அது சர்வீஸ் பண்ண ஒரு அண்ணா வந்து சொன்னாங்க. ஸோ அன்னையிலேருந்து கொஞ்சம் நேரம் தான் நான் அதில் வந்து குப்பரை கமுத்தி வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வச்சுருவேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டம்ளர்ஸு, கப்புங்க எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கரண்டி, ஸ்பூனு இதெல்லாமே விளக்கி வச்சுட்டேங்க. விளக்கி
விளக்கு வச்சுட்டு கையோட எல்லாத்தையும் கழுவியாச்சு. கழுவுறதெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது கழுவுறது கூட பெரிய விஷயம் கிடையாதுங்க. பெரிய பெரிய பாத்திரத்தங்கூட ஈஸியாக விளக்கிடலாம். இந்த குட்டி குட்டி ஸ்பூனுங்களெல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அப்பப்பா எப்படா இந்த வேலை முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க தோணிரும். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம கிச்சன் க்ளீன் பண்ண முடியல, நம்மளால இதை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கும் போது, இவங்களால இதெல்லாம் பண்ண முடியும் போது நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட போட்டி போட்டுட்டாவது நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அங்கே சிங்க்குக்கிட்டேயே இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாமே கழுவி விட்டுட்டு அப்புறம் கையோட சிங்கையுமே நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த இடம் ஃபுல்லாக நல்லா கழுவி விட்டுட்டேங்க. கழுவி விட்டதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து மாட்டிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்படியே சில்லுன்னு தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மரம் இடுக்கி எல்லாத்தையும் அதாவது ப்ளேஸில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய அம்மிக்கல்லையும் சேர்ந்து அந்த சிங்க் ஓரத்தில் வச்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நான் வச்சுருப்பேன். பூண்டு சீரகமெல்லாம் நுணுக்கிட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த கல்லை அடிக்கடி என்னால் தூக்கி வைக்க முடியாது, ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். ஸ்லிப்பாகி கீழே விழுந்துச்சு அப்படின்னா டைல்ஸ் கல் உடஞ்சிரும். அதனால தான் அதுக்கப்புறமா இந்த ஜாடிங் எல்லாமே அந்த கவுண்டர் டாப்பில் அந்த கார்னரில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. ஆல்மோஸ்ட் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது, க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் சொன்ன எல்லா வேலையுமே நான் ரெகுலராக செய்கிறது தான். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவேங்க. இதெல்லாம் தான் நான் ரெகுலராக பண்ணுவேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா வேலைங்களையும் சேர்த்தி. அப்போது இவங்கனாலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியும். டைம் வேணால் பாருங்கள், 9:30க்கு ஆரம்பித்தேன், 11 o'clock ஆச்சு. அடுப்புக்கிட்ட அவ்வளோ கசகசன்னு இருந்தது தான் இப்போ இப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.